பாப்பா, இந்த வருஷம் எனக்கும் தீபாவளி, உனக்கும் தீபாவளி. அதாவது எனக்கு தலை தீபாவளி, உனக்கு தீபாவளி. அடுத்த வருஷம் நீ வெளியில் வந்துடுவ. அப்போ நிறைய பட்டாசு அது இதெல்லாம் வெடிக்கும். இப்போ நீ அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கிறதுனால உனக்கு அந்த வெடிச்சத்தெல்லாம் ரொம்ப கேட்காது. அம்மா உன்னைய பத்திரமா பார்த்துக்குவேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வெடிச்சத்தெல்லாம் கேட்டு தான் ஆகணும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தலை தீபாவளிக்கே நீ என் வயிற்றுக்குள்ளார வந்துட்ட. அப்படியா? எனக்கும் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கையல்? சொல்லுங்க மாமா. மறுபடியும் பாப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டியா? போங்க மாமா, கண்ணு வைக்காதீங்க. நான் என் பாப்பா கூட மட்டும்தான் பேசுவேன். இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்க கூட பேச மாட்டேன். சாரி கையல், என் கூடயும் பேசு. பாப்பா நீ சொல்லுடா, அப்பா கூட பேசலாமா வேண்டாமா நீ சொல்லு. ஏய், எப்படி உதைக்குது பாருங்கங்க. நீங்க கையை வைக்கவும் பாப்பா உங்ககிட்ட பேசுது போல. ஆமா கையல். பாப்பா, ஏய், எப்படி உதைக்குது பாருங்களேன். பாப்பா, அப்பா பேசுறது உனக்கு கேக்குதா? ஏய், இங்க பாருங்க மாமா, உதைச்சிக்கிட்டே இருக்கா. ஆமா கையல். அப்பனா பாருங்க, அவளுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பாப்பா, அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? பாப்பா உதச்சிட்டே இருக்காத பாப்பா. அப்பா கூட பேசுறதா இருந்தா வெளியில வந்து பேசு. இப்படி அம்மா வயிற்று உடைச்சின்னா அம்மா கொலிக்காதா? கையல், சொல்லுங்க மாமா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். ஆமா, நீ சொல்லு, உனக்கு தலை தீபாவளிக்கு என்ன வேணும்? மாசமாயிட்டு நானும் நிறைய வாட்டி உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன வேணும் என்ன வேணும்னு. இப்போ நீ சொல்லு, பாப்பாவுக்கும் உனக்கும் என்ன வேணும்? நீங்க எந்திரிங்க, அப்பதான் சொல்லுவேன். இல்ல, நான் பாப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பேன். ஐயோ மாமா, எந்திரிங்க மாமா, அத்தை எதுவும் வந்துட போறாங்க. வந்தா வரட்டும், என் பொண்டாட்டியை தானே நான் கட்டி பிடிச்சிருக்கேன். அச்சோ, எந்திரிங்க மாமா. இப்ப சந்தோஷமா? என்ன வேணும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாமா. இப்ப நீ கேட்க போறியா இல்லையா? விட மாட்டீங்களே. கேளு கையல், என்ன வேணும் உனக்கு? ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? கேளு கேளு, என்ன வேணும் எனக்கு? உனக்கு? எனக்கு நம்ம கோயிலெல்லாம் புளியோதரை வைப்பாங்களா மாமா? ஆமா. அந்த புளியோதரை சாப்பிடணும் போல இருக்கு மாமா, அது மட்டும் வாங்கி தரீங்களா? என்ன கையல் நீ, என்ன கையல் நீ? மாமா நிறைய காசு வச்சிருக்கேன், தங்கம் வேணும், வைரம் வேணும், பட்டு புடவை வேணும், ட்ரெஸ் வேணும், அப்படி இப்படின்னு கேட்பேன்னு பார்த்தா புளியோதரை கேட்குற. எனக்கு இப்போதைக்கு அது சாப்பிடணும்னு தோணுது. உங்களால முடிஞ்சா வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. புளியோதரை தானே, விடு, வாங்கிட்டு வரேன். இப்பவே வேண்டுமா? இப்போ நைட் ஆயிடுச்சு, நைட்டெல்லாம் சாத்திருப்பாங்க. இப்போ போய் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? புளியோதரை நைட்டு எங்கே போடுறாங்கன்னு அந்த கோயிலில் போய் வாங்கிட்டு வருவேன். மாமா, இப்போ அடுத்த ராத்திரியில் போய் அலைய போறீங்களா? அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி கேட்டுட்டா ஏதாவது செஞ்சாவது நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். பரவாயில்ல மாமா, நாளைக்கு காலையில் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நீ உட்காந்துரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா நான் சொல்றது. மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா அர்ஜுன் எங்க அறக்க பறக்க ஓடுறான்? அது வந்துட்ட, நான் கூப்பிட்டது கூட காதல் விழுவாம வேக வேகமா ஓடுறான். உனக்கு எதுவும் முடியலையோன்னு வேகமா வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. அப்புறம் எங்கம்மா இந்த அர்த்த ராத்திரியில் ஓடுறான்? அத்தை, அது எனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அப்படியா? எதுவும் வாங்க போயிருக்கானோ? ஆமாத்த. சரி, என்ன கேட்ட? அத்தை, நான் ஒன்றும் பெருசாக கேட்கல, புளியோதரை சாப்பிடணுன்னு போல இருந்துச்சுன்னு சொன்னேன். உடனே நான் போய் வாங்கிட்டு வரேன்னு ஓடுறாரு. புளியோதரை தானேம்மா, அது நானே செஞ்சு தர மாட்டேனா? இல்லத்த, கோவில் புளியோதரை கேட்டேன். கோவில் புளியோதரையா? ஆமாத்த, அதை வாங்கறதுக்கு தான் வேகமாக கோயிலுக்கு போறாருத்த. என்ன, அதுவும் இந்த 9 மணிக்கு? அதான் நானும் சொன்னேன், ஆனால் அவர் கேட்கல. காலையில் வாங்கிட்டாங்க மாமா, போதும்னு சொல்லிட்டேன். நீ இப்போதான் என்கிட்ட தடவையாக கேட்குற. நான் எந்த கோயில் திறந்துருக்கோ அந்த கோயிலில் புளியோதரை இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காருத்த. அச்சோ, இப்போ எந்த கோயிலில் போய் நிற்கிறான்னு தெரியலையே. அதான் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன், அவர் கேட்காம வேகமாக ஓடுறாருத்த. என்னம்மா நீ, இந்த பையன் வேற அடுத்த ராத்திரியில் எங்கே போயிருக்கான்னு தெரியல. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேன். சரிங்க அத்தை. போயிட்டானா? இந்த அடுத்த ராத்திரியில் எங்கே போய் வாங்க போகிறான்? ஸோ பாவம், கையில் வேற கேட்டுட்டா, அதை வாங்கி கொடுக்கணும்னு வேக வேகமாக போயிருக்கான். ஒருவேளை கோவிலில் நட சத்திருந்தாங்கன்னா அர்ஜுனும் அப்புறம் ஏமாந்துருவானே. பேசாமல் ஒன்று பண்ணலாம், வீட்டிலையே புளியோதரையை கிண்டி வைப்போம். அர்ஜுன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வரலனாலும் சரி,
நம்ம வீட்டில் புளியோதரையை செஞ்சுருவோம். வாங்கிட்டு வந்தானா சரி, அப்படி இல்லைன்னா இந்த புளியோதரையை கொண்டு போய் கொடுடா அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம பிள்ளையும் ஹாப்பியாக இருப்பான், கையிலுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஐடியா. எப்படியோ புளியோதரை செஞ்சாச்சு. நம்ம பையன் வரத்துக்கு முன்னாடி ஹாலில் போய் உட்காந்துருப்போம். என்ன போனவனை இன்னும் காணா? வரான். கயல் என்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டா, ஆனால் அதை கூட என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையே. இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு கையில் போய் நான் பார்க்க போறேன்னு தெரியல. அம்மா. என்னடா இந்த அர்த்த ராத்திரியில எங்க போயிட்டு வர? அம்மா அது இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்லம்மா, கயல் புளியோதரை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா. சரி. அதான் எதுவும் கிடைக்குமான்னு போய் கோயில் பார்த்தேன். எல்லா கோயிலும் நட சாத்திட்டாங்கம்மா. ஏண்டா மணி 10 போகுது, எந்த கோயில்லடா இன்ன வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க? அவ கேக்குறானா, காலையில போய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. இல்லம்மா, வாட்டி என்கிட்ட கேட்குறா. ரொம்ப ஆசையா வேற கேட்டாளா. எனக்கும் அதை வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனாலதாம்மா நேரம்லாம் பார்க்காம வேகமா ஓடிட்டேன். அப்புறம் ஒரு கோயில்ல நேரா போயிட்டேன். புளியோதரை தீந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்படியா? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னம்மா? நான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவளுக்காக நான் புளியோதரை செஞ்சு வச்சிருக்கேன். நீ வேணா அதை எடுத்துட்டு போய் கையிலுக்கு கொடுக்குறியா? அப்படியா? சரி கொடு. சரி இருடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தடா. என்னம்மா நீ செஞ்சியா? ஆமாடா, கையில் கேட்டு நான் எதுவும் செய்யாம இருந்திருப்பேனா? அதுவும் அவ ஆசையா கேட்டா. நீ போய் வாங்க போற இடத்துல கிடைக்குமோ என்னமோன்ட்டு நானே செஞ்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்தா, இப்போதைக்கு இதை சாப்பிடட்டும். நாளைக்கு கோயில் புளியோதரை வாங்கி தந்துக்கலாம். சரிம்மா. பாப்பா, என்ன அப்பாவை காணன்னு பாக்குறியா? எல்லாம் ஏன் தப்பு தான். இப்போ போய் புளியோதரை கேட்டேனே உங்க அப்பா கோயில்ல போய் வாங்க போயிருக்காரு பாப்பா. நிச்சோ, நானாவது யோசிச்சு சொல்லியிருக்கலாம். என்ன பண்றது, அவர் ஏதோ டக்குன்னு கேட்கவும் நானும் சொல்லிட்டேன். இப்போ எந்த கோயில்ல இந்த டைமுக்கு புளியோதரெல்லாம் கிடைக்க போகுது சொல்லு பாப்போம். கிடைச்சிருச்சே மாமா. கயல், நீ கேட்டு நான் என்னைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இந்தா நீ கேட்ட புளியோதரை. அப்படியா மாமா, கிடைச்சிருச்சா? நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மாமா. இந்தா மாமா வேணா ஊட்டி விட்டுமா? சரி. இந்தா கயல் சாப்பிடு. நல்லா இருக்கு மாமா, டேஸ்ட் நல்லா இருக்கா? ஆமா மாமா, ஒரிஜினல் கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கு. கயல், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலை. என்ன மாமா? இது கோயில் புளியோதரை இல்லை. தெரியும் மாமா. எப்படி தெரியும்? எனக்காக அத்தை செஞ்சது. கரெக்டா? எப்படி கயல்? நீங்க போனோடனே அத்தை வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. கண்டிப்பா புளியோதரை கிடைக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறமா பாத்திரத்தை உருட்டுற சவுண்டெல்லாம் கேட்டுச்சு கிச்சனில். போய் பார்த்தேன், அத்தை தான் ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு அமைதியாக வந்துட்டேன். சாரி கயல், ஆனால் நான் இது கோயில் புளியோதரைன்னு சொல்லி நான் உனக்கு ஊட்டலை. தெரியுமாம்மா, எனக்கு நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க. நீ கேட்டு என்னால் வாங்கி தர முடியல. பரவாயில்ல மாமா, எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த அடுத்த ராத்திரியில் கேட்டாலும் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அதுவே எனக்கு போதுமாம்மா. இருந்தாலும் நீ கேட்ட புளியோதரையை வாங்க முடியலையே. உன்னை ஏமாத்திடக்கூடாதுன்னு தான் அம்மாவோட புளியோதரையை கொண்டு வந்தேன். பரவாயில்ல மாமா, எந்த புளியோதரையாக இருந்தால் என்ன? எனக்கு இந்த மாதிரி மாமியாரும் புருஷனும் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி என் பையனை வேலை வாங்குறாளே அப்படி இப்படின்னு சொல்லி கரைச்சி கொட்டுற மாமியாரை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அத்தை அப்படியே டோட்டலாக சேஞ்ச். நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை செய்ய சொல்லி ரொம்ப உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி மாமா. ஆமாம் கயல். இந்த ராத்திரிலையும் எங்கே போகிறானேன்னு சொல்லி உங்களை திட்டலையே, இல்லை என்னையும் வந்து திட்டலையே. அவங்க மேற்கொண்டு எனக்காக புளியோதரை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை விட எனக்கு கோயில் புளியோதரை பெருசாக தெரியல மாமா. கயல், நாளைக்கு உனக்கு காலையில் கோயில் புளியோதரை வாங்கி தரேன், சரியா? இல்லை வேண்டாம் மாமா. ஏன் கயல்? நான் இந்த புளியோதரையை நான் சாப்பிட்டுக்கிறேன் மாமா. ஏன்னா இந்த புளியோதரையில் அன்பு பாசம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதுவே எனக்கு போதும் மாமா. கயல், நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு எதுவும் வருத்தம் இல்லையே? என்ன மாமா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அப்பனா சரி, இதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் அதை ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேன், சரியா? சரி மாமா.
நைட்டான இந்த கூத்தெல்லாம் வேற நடக்குதா? கயல், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? அதையும் காட்டிவே எங்க அக்கா மருமக கேட்டுட்டாலாம், அதனால அவ புளியோதரை செஞ்சாலாம். இந்த மாதிரி நான் ஒரு மாமியார் மருமகளெல்லாம் பார்த்ததே இல்லை. பா, என்ன நடிப்பு நடிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. இருக்கட்டும் இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு ஆப்பு வைப்பேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்க. இந்த கிழவி எத்தனை வாட்டி என்னை என் புருஷன்ட்ட போட்டு கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரட்டும், அவர்கிட்ட இந்த கிழவி என்னென்ன பண்ணுச்சுங்கிறத நான் சொல்றேன். இப்படி போட்டு கொடுத்து தானே என் புருஷனை என் கூட பேசாமே வச்சிருக்கா. இன்னைக்கு என்ன ஏதுங்கிறத உண்டு இல்லை நாக்கிடணும். கீதா, கீதா, என்னம்மா? இங்க வாடி. என்னாச்சு? இல்லடி, உங்க அப்பன்ட்ட என்னைய பத்தி போட்டு கொடுத்து ரூமுக்கு வந்தாலே உங்க அப்பா என்கிட்ட பேசுறதே விட்டுட்டாண்டி. அதான் தெரிஞ்ச கதையாச்சே. இப்ப மட்டும் உங்க அப்பத்தாக்காரியை சும்மா விட்டுறலாமா? அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? ஏண்டி, நான் கொஞ்சோண்டு குழம்பு கொட்டினா கூட 8 ஊருக்கு கேட்குற மாதிரி அந்த குதிச்சுட்டு என் புருஷன்ட்ட வேற மாட்டி விடுது. அதுவும் என்னன்னு, நான் குழம்பு ஃபுல்லா கொட்டி விட்டேன்னு காய் பருப்பு விற்கிற விலைக்கு இவ வீணாக்குறா அப்படி இப்படின்னு அப்படி போட்டு கொடுக்குதுடி. இப்ப எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் விடுவேனா? மா, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. அப்பத்தா சொன்னா அப்பா கேட்பாரு, நீ சொன்னா அவர் நம்புவாரா? நம்பணும், நம்பித்தானே ஆகணும். நீ அதை நல்லா யோசிச்சு வச்சுக்கம்மா. ஏன்னா அப்பத்தா முன்னாடி அப்பா என்னென்ன பண்ணுவார்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கு இந்த கிழவி அப்படியே விட்டுறலாங்கிறியா? இதில் நல்லா யோசிச்சு பாருடி. ஒன்று 1500 ரூபாயை அவன் ஏமாத்திருக்கணும். அப்படி இல்லை, உங்கள் அப்பத்தாக்காரி தான் ஆட்டையை போட்டுட்டு 1500 ரூபாயை நம்மளை ஏமாத்தணும். இதில் எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. நீ அப்பா கிட்ட உன் நெஞ்சே பொழந்து காட்டினாலும் அவர் நம்ப போறது கிடையாது. வீணால உண்மையை சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிக்காத. அதுக்காக அப்படியே விட்டுலான்னு சொல்றியா? அப்படி சொல்லல, எதா இருந்தாலும் நிதானமா பேசு. ஏன்னா நீ பேசும்போது அப்பத்தா கூடவே தான் இருக்கும். இவ சொல்றதும் சரிதான். வேற என்னதான் பண்றது அந்த கிழவிய? ஆமா ஆமா, அப்பா வராரு. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்துங்க. என்ன நைட்டு நேரம் சாப்பாடெல்லாம் செய்யாம இங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா சொல்லுமா. அத்தை இருக்காங்கல்ல. யாரு? என் சின்னம்மாவா? ஏன், அவங்களுக்கு என்ன? இல்ல அவங்க. ராஜு, என்ன சின்னம்மான்னு என்னைய சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைங்க அத்தை, என்ன விஷயமா இருந்தாலும் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா பேசு. ஆமா சின்னம்மா, வந்ததுல இருந்து பசிக்குது. இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பசி எடுக்குதுன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்களே. பாத்தியா, என் மகன் பசியில வந்திருக்கான். நீ என்னடானா சாப்பாடு வைக்காம அவங்கிட்ட செய்தியை சொல்ல போற. ஒழுங்கா முதல்ல சாப்பாடை வையி, அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பேசிக்கலாம். சரிங்க அத்தை. சரியான கிழவி, கரெக்டா சொல்ல போற நேரத்துல என்ட்ரி ஆயிடுச்சு. என்னடி கீதா? அப்பத்தா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்பத்தா. சரி, அப்ப போய் படு போ. நாளை கழிச்சு தீபாவளியில, நாளைக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். நீ போய் படுத்துரு. சரி அப்பத்தா. என்ன சின்னம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அப்ப நீ போய் படுக்க வேண்டியதானே? நம்ம போய் படுத்தோம் அவ்வளவுதான். எல்லா செய்தியையும் சொல்லி என் மகனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுருவா. அதனால இங்க இருந்து நகரவே கூடாது. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கிறத கேட்கணும். என்ன சின்னம்மா, நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். இல்லடா ராசு, என்னைக்கு நீ சாப்பிடாம நான் போய் படுத்திருக்கேன் சொல்லு. அதுவும் சரிதான். அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டி என்னை பத்தி ஏதோ சொல்ல வந்தால, அதுவும் என்ன ஏதுன்னு கேட்டுருவான். அட நீ வேற சின்னம்மா, அவ கிடக்குறா. அவ எதையாவது லூசுத்தனமா எதையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பா. அதை போய் யார் காதுல வாங்குறது?